கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியினருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். நேற்றைய தினத்தில் மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன என்றும், ஒரு மனிதன் ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை குறித்தும் பார்த்தோம். இன்று தேவன் நம்மில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று வாக்களிக்கிறார். நாம் மரித்த பின்பு எங்கே செல்லப் போகிறோம்? பரலோகத்திற்கா, நரகத்திற்கா? இதற்கான பதிலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதிக முக்கியம் அல்லவா? இவ்வுலகில் நாம் வாழும் வாழ்க்கைதான் பரலோகத்திற்கோ நரகத்திற்கோ இட்டு செல்லும் வழி. அதனால் இன்றைய நம் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து அதை திருத்தவோ சீர்படுத்தவோ என்ன செய்யலாம் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபத்திலிருந்து தியானிப்போம். அந்த நிருபத்திலிருந்து 12 காரியங்களை எடுத்துக்கொண்டு அது நம்முடைய வாழ்வில் எந்த அளவு செயல்படுகிறது என்பதை நம்மை நாமே அலசி பார்ப்போம். முதல் காரியம், நம் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நீங்களும் எங்களோடே ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று யோவான் கூறுவதை கவனியுங்கள். உங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறதா? இதுதான் முதல்ல நீங்க ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று கூறியிருக்கிறாரே. நாம் தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் ஐக்கியமாக இருக்கிறோமா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மறுபடியும் பிறந்திருப்பீர்களே ஆனால் உங்கள் ஐக்கியம் தேவனோடும் தேவ பக்தியுள்ள தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளோடும் தான் ஐக்கியம் இருக்கும். இல்லை என்றால் இன்றே உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்று கண்டு தெளியுங்கள். இரண்டாவது, சத்தியத்தின்படி உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா? நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம் என்று தெளிவாக கூறுவதை கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையானது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வெளி அரங்கமாய் அவருடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா? சிந்தியுங்கள், தெளிவடையுங்கள். மூன்றாவது, உங்கள் பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதல் இருக்கிறதா? நமக்கு பாவம் இல்லை என்போமானால்
நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. எவ்வளோ அழகாக தெளிவாக கூறியிருக்கிறார் பார்த்தீங்களா? பொதுவாக ஒரு வீட்டுக்கு நம்ம குடி போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? முதல்ல அங்கே அந்த வீட்டில் நம்ம எதிர்பார்க்கிற எல்லா வசதிகளும் இருக்குதா? தண்ணி வசதியிலேருந்து கரண்ட்டு, மற்றபடி நமக்கு தேவையானபடி இத்தனை ரூமு, அந்த ரூமில் காற்று வசதி, வெளிச்சம் எல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா? அப்படி பார்த்து அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு நம்ம குடி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். நம்முடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். அதை ஒத்துக்கிறீங்க இல்லையா? அப்போது இந்த ஆலயத்திற்குள் தேவன் வந்து வாசம் பண்ணணும் அப்படின்னா அவர் அந்த ஆலயம், அதாவது நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும்னு அவர் யோசிப்பாரா இல்லையா? நம்ம ஆஃப்டரால் இந்த உலகத்தில் வாழப்போகிற கொஞ்ச காலத்துக்கே ஒரு வீட்டுக்கு போனால் கிச்சன் எப்படி இருக்குது, எல்லாம் வசதி இருக்குதா, பெட்ரூம் எப்படி இருக்குது, இப்படி எல்லாம் பார்க்குறோமே. தேவன் நம் இருதயமாகிய ஆலயத்தில் வந்து வாசம் பண்ணணும்னா அந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதா? பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுகிற வாயா? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் உதடுகளா? என்று ஒவ்வொன்றையும் அலசி பார்த்த பின் தானே தேவன் அங்கே குடியேற வருவார். அப்படி இந்த மகள் இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவள், வாயில் ஸ்தோத்திர பலிகளை உடையவள் அப்படின்னு அவர் முடிவு பண்ண பின்னாடி தாங்க உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண அவர் வருவார். அப்படி அவர் வந்து வாசம் பண்ணும்போது நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வார்? உங்களை கண்டித்து உணர்த்தாமல் இருப்பாரா? உங்களுடைய பேச்சு, செயல், சிந்தை எதில் தவறு என்றாலும் உடனடியாக மகளே, மகனே, இது தவறு என்று எடுத்துரைக்கும்போது அவருடைய வார்த்தையை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே என்னை மன்னியும், அறியாமல் பிழை செய்து விட்டேன் என்று வருந்தி மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது அவரது கடிந்து கொள்ளுதலை அலட்சியப்படுத்தி தன் மனம் போன போக்கில் பாவத்தின் மேல் பாவம் செய்து வருகிறீர்களா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். 4வது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறீர்களா? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை என்று மிக தெளிவாக யோவான் கூறுவதை கவனியுங்கள். தேவனை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, அவர் அறிந்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல், அவர் விருப்பப்படி அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் நான் என் இஷ்டப்படி நடந்தால் நான் என்னவா? நான் தேவனுடைய பிள்ளைகள் இல்லைல்ல, பொய்யர்கள் தானே. எவ்வளோ தெளிவாக இன்றைய அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் பாருங்க. அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யன் ரொம்ப தெள்ள தெளிவாக கூறிட்டார். ஸோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரது சித்தத்தின்படி நடக்கணும். ஸோ நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான்ப்பா கீழ்ப்படிந்து நடக்கிறேன், அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறேன் அப்படின்ற உறுதி உங்களிடம் இருக்கிறதா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். தொடர்ந்து நாளைய தினத்தில் மற்ற காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். அதுவரை தேவனின் பாதம் அமர்ந்து உங்கள் வாழ்க்கை மோட்ச பாதையில் போய்கொண்டிருக்கிறதா, நரக பாதையில் போய்கொண்டிருக்கிறதா என்பதை குறித்து
சிந்தியுங்கள். தேவன் தாமே உங்களுக்கான சரியான பாதையை காட்டி உங்களை வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.